இரக்கமுள்ள பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 6ஆம் தேதி 6வது மாதம் 2025 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த பகுதியை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடத்திலே வந்து கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜாவை தரும்படியாக அந்த நாட்களை கேட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர்களோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்தி வந்த வேளையிலும், ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை வெறுத்தார்கள், மனுஷனை நேசித்தார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது காருங்கள் எப்படி என்று சொன்னால், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அம்மோன் புத்திரன் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதையும் நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ராஜாவாக இருந்து நீங்கள் என்னை நோக்கி அப்படி ராஜாவாக இருந்தார் என்று சொல்லியும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் வேண்டுமென்று விரும்புகிறபடி விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், இதோ கர்த்தர் உங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி சவுலை அந்த இடத்துல இந்த நாட்களை ஏற்படுத்துகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ஆட்சிக்குள்ளே வருகிற வேளையிலே சவுல் அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தம் பாருங்கள், தேவனுடைய கோபம் இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற வேளையிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே சாமுவேலோடு பேசுகிறார். இந்த நாட்களிலே அப்படியாக சவுலை ஏற்படுத்தும்படியாக. அருமை பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு பாருங்கள் என்ன நடக்கிறது? தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு சில வேளைகளிலே நாங்கள் தேவனை வெறுத்து மனுஷனை இந்த நாட்களிலே நேசிக்கின்றோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேசங்கள் அப்படியாக இன்றைய பாருங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக தேசங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தம் ராஜாக்களை, தேசத்தை ஆளுகிறவர்களை தாங்களே இந்த நாட்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ இந்த நாட்களிலே முகத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் அவர்கள் முகத்தை பார்த்து இவர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவருக்கு இந்த நாட்களை வாக்களித்து அவரை ராஜாவாக்குகிறார்கள். ஆனால் அவர் ராஜ்யத்திலே வருகிற போலிலே தன்னுடைய சுய இஷ்டத்தின்படியும் சுய சித்தத்தின்படியும் தேசங்களை இந்த நாட்களை ஆளுகிறார்கள். அதன் நிமித்தம் அந்த ஜனங்கள் இந்த நாட்களை நெருக்கப்படுகிறதையும் ஒடுக்கப்படுகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை ஆளும்படியாக. மனுஷன் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர், கர்த்தர் நம்மை ஆளும்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தால், அதன்படி இன்றைக்கு கர்த்தர் மூலமாய் ஆளுகை நடக்குமா இருந்தால், நம்முடைய தேசத்திலே ஒரு சமாதானம் இருக்கும், நம்முடைய தேசத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்முடைய தேசத்திலே இந்த நாட்களில் ஒரு விடுதலை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் 15வது வசனம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், ஆதலால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவத்தின்படி இன்றைய நாளும் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கர்த்தர் இன்றைய உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு செய்ய இருக்கிற காரியத்தை நீங்கள் இன்றைக்கு நின்று பாருங்கள். எப்படியாக அந்த நாட்களிலே நீங்கள் பிரமிக்கத்தக்க விதமாக அந்த நாட்களை கர்த்தர் அந்த காரியத்தை இன்றைக்கு உங்களுக்காக செய்து முடிப்பார்.
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று. அதே ஜீவனுள்ள தேவன் தான் இன்றும் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நாங்கள் செய்யும்படியாக காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.